எஸ் மக்களே, பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. பிரஜினும் சாண்ட்ராவும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நாராக கிழித்த தருணம். அதுதான் வந்து செகண்ட் ப்ரோமோ. இவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்காங்க வைல்டு கார்டு என்ட்ரியாக. உள்ளே போன உடனேயே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸை நீங்கள் எல்லோரும் எதுக்காக வந்திருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க, அது கரெக்டாக இருந்தால் இருக்கும் வச்சுப்போம், இல்லைனா கிழிச்சு போட்டுருவோன்னு சொல்கிற மாதிரி டாஸ்க் போட்டிருக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எழுதி போட்டிருக்காங்க. இதில் வந்து வெளியில் வந்து நின்றுட்டு கார்டன் ஏரியாவில் தான் அந்த டாஸ்க் நடக்குது. பார்வதிகிட்ட கேட்குறாங்க. பார்வதி வந்து நான் இந்த மாதிரி நானாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னோடனே சாண்ட்ரா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஓ, இதுதான் அவங்க ரியலா அப்படின்னு நாங்கள் பாருங்க செருப்ப சாணியில் முக்கி சப்பு அடித்த தருணம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிழிச்சு போட்டாங்க. அதே மாதிரி அடுத்து அரோராவோடது கேட்கும்போது ஒருத்தருக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு கரெக்ட் எனக்கு ஒரு கரெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அதையும் பிரஜன் கிழிச்சிட்டாரு. ஸோ இவங்க வந்து யூ ஆர் வெரி ரூட் அப்படின்னு அரோரா சொல்கிறதோட இந்த ப்ரோமோ முடியுது. அரோராவெல்லாம் கிளப்பி விட்டீங்கடாடே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிரஜின் அண்டு சாண்ட்ரா 2 பேரும் ஒரே ஆளாக விளையாட வந்திருக்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ 2 பேரும் ஒன்று தான். ஜெயிச்சா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா, போனாலும் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கப்புள் என்ட்ரி, கப்புள் கண்டஸ்டன்ட். எனக்கு அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் பி அப்படி ஆகிடாதீங்க, ரொம்ப மோசமாக ஆகிடாதீங்க. 2 பேர் ரூடாக இருக்கிறது வரைக்கும் எனக்கு ஃபைன் தான். ஆனால் நாளையிலேருந்து அவங்க கேம் அவங்க விளையாட ஆரம்பிக்கணும். அவங்க ஜட்ஜஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே ஜட்ஜ் பண்ணணும், அஃப்கோர்ஸ் ஜட்ஜ் பண்ணணும். அதை மட்டும் பண்ணாமல் அவங்களுடைய சைட்லேருந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸும் கொடுக்கணும். அவங்களால முடிஞ்ச என்டர்டெயின்மெண்ட். அவங்க ஒரு இடத்துல கருத்து வைக்கும் போது ஸ்ட்ராங்காக வைக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் தான், இந்த கேமே ஜட்ஜ்மெண்ட் தாங்க. அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி விளையாடுறது தான் கேம். அதே இடத்துல டாஸ்க்கில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸும் கொடுத்து வீடை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சூப்பராக வருவாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அவங்கள பிடிக்கும். எனக்கு எதுவும் நெகட்டிவாக சொல்ல தோணலை. பட் நெகட்டிவாக பண்ணாங்கன்னா நம்ம சொல்லி தான் ஆகணும். பார்க்கலாம். சாண்ட்ரா வந்து எல்லாரையுமே கிழிச்சு தொங்க போட்டிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சாண்ட்ராவோட வாய்ஸ் தான் கேட்குது, பிரஜின் வாய்ஸ் கேட்கல. பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கப்பல், ப்ளீஸ் ஃபேவரட்டாகவே வெளியில் வந்துருங்க. நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.